ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் தூக்கி போட வச்சுருக்கக்கூடிய வேஸ்ட்டு பொருளெல்லாம் வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லாக ஆர்கனைசர் மேக் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐடியா நம்பர் 1. இந்த ஐடியாக்காக நான் இது மாதிரி வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய கம்ஃபர்ட் பாட்டிலை தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அது மேலே இருக்கக்கூடிய கவரை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இது போல் கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தியை ஹீட் பண்ணி கட் பண்ணும் பொழுது பார்த்து சேஃபாக கட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த அளவுக்கு ஒரு சின்ன கேப் விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு மேலே நம்ம ஹேங் பண்ணி விடுற அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மேலே கொஞ்சம் விட்டுட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி 2 சைடும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மேலே ஹேங் பண்ணிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபைனலாக இது போல் கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரண்ட் சைடு திருப்பி அதே கத்தியில் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஹேங் பண்ணிக்கிறதுக்கு கட் பண்ணோம் இல்லையா, அது போலவே இப்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு கீழே அந்த ஹேங் பண்ணிக்கிறதுக்கு விட்ட மாதிரியே அதே சைஸ்லேயே நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணி இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஃபைனலாக ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் ஹேங் பண்ணிக்கிறதுக்கு ஸ்பேஸ் விட்டோம் இல்லையா, அதில் சிறுக்குனியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய அந்த பொருளை வச்சு அழகாக ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு. இதில் நம்மளுடைய ப்ரஷ்ஷு, டங் கிளீனர் இதெல்லாம் மேலே உள்ள இது மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம உடம்பு தேய்க்கிற நார் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை கீழே நம்ம அந்த ஹேங் பண்ணிக்கிறதுக்காக ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் மாட்டி விட்டு எடுத்துக்கலாம். பாத்ரூமில் வைக்கக்கூடிய ஆர்கனைசராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹாலில் சின்ன சின்ன லெட்டு, அப்புறம் நெயில் ஆர்ட்டு, அது மாதிரி திங்ஸ் எல்லாம் கூட இதில் போட்டு வச்சுட்டு கீ செயின் ஹோல்டராக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐடியா நம்பர் 2. இப்போது நான் ஒரு எம்டி வாட்டர் பாட்டிலாக எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு அது மேலே இருக்கக்கூடிய கவரை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றேன். மேலே இருக்கக்கூடிய கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய பிளாஸ்டிக் டைப்பில் இருக்கக்கூடிய மூடி ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பாட்டிலை அந்த மூடியில் சென்டரில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அது உள்ளே போகிற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கத்தியை ஹீட் பண்ணியே அதே அளவுக்கு மார்க் பண்ணி இது போல் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர் பாட்டிலில் வாட்டர் கேப் அந்த மூடி இருந்துச்சு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலை மட்டும் அந்த ஹோல்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வாட்டர் பாட்டிலுடைய கேப்பை போட்டு விட்டுக்கிறேன். இப்போது இது கீழே விழவே விழாது, அதுக்காக தான் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி கேப் போட்டுக்கிறோம். இப்போது கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் மூடி ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு ப்ரஷ்ஷு உள்ளே போகிற அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி இது போல் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது போல் சின்ன கேப் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஒரு 3 கேப் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றேன். உங்களுக்கு எத்தனை ப்ரஷ் அதில் ஹேங் பண்ணி விடணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 ப்ரஷ் மட்டும் ஹேங் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஃபைனலாக பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷெல்லாம் இது மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சதாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐடியா நம்பர் 3. இதுக்கு நான் இது மாதிரி குட்டி டில்லோ பாட்டில் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு கிச்சன் ஆர்கனைசர் தான். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
பாருங்க இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு அதோடைய மூடியில் ஒரு 2 டபுள் சைட் டேப் போட்டு நல்லா ஒட்டிக்கிறேன். பாருங்கள் இது மாதிரி ஒட்டி எடுத்துட்டு இதை டைல்ஸில் ஒட்டி விட்டுக்கிறேன். கிச்சனுடைய டைல்ஸில் ஒட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டவலை ஹேங் பண்ணிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எங்கேயாவது வச்சுருவோம். கடைசியில் நம்ம கையை துடைக்கும் பொழுது நம்ம வியர் பண்ணியிருக்க அந்த ட்ரெஸ்ஸுலேயே வந்துட்டு கையெல்லாம் துடைச்சிருவோம். ஸோ அதுக்காக ஈஸி இந்த ஆர்கனைசர் மேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டவல் ஹேங்கராக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஹால்லையும் இந்த ஆர்கனைசர் மேக் பண்ணி இது மாதிரி ஒட்டி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ஹெட்செட்டு, நெக் பேண்டு இதெல்லாமே வந்துட்டு இதில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி ஒயர் டைப்பு ஒரு துணி இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வெயிட்டு தாங்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆர்கனைசரை மேக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஐடியா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சதாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஐடியா நம்பர் 4 கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் ஆர்கனைசர் தான். பாருங்கள் அதுக்கு நான் இது மாதிரி ஒரு எம்டி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அதோட கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க இப்போது இந்த அளவுக்கு கட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலேயே கொஞ்சம் கீழே வரைக்கும் ஒரு 1/2 இன்ச் மட்டும் கீழே வரைக்கும் 2 சைடும் கட் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃபைனலாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது சென்டரில் கொஞ்சோண்டு கேப் விட்டுட்டு அதுக்கு கீழேயும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அந்த பார்ட்டையும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றேன். கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டியிருக்கேன். பாருங்கள் இது போல் ஃபைனலாக இது மாதிரி தான் இருக்கும் இந்த ஆர்கனைசர். இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த கேப்பில் சிறுக்குனியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணி விட்டுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போது ஹேங் பண்ணி விட்டுட்டு அந்த மேலே ரவுண்ட் டைப்பில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் பெரிய டம்ளர் வச்சு அதுக்குள்ளே சின்ன டம்ளர்லாம் வச்சு இது போல் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ்க்குள்ளே சின்ன ஸ்பூன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் நம்ம வேஸ்ட்டாக வீட்டில் தூக்கி போட வச்சுருந்த அந்த வாட்டர் பாட்டிலை வச்சு கிச்சனுக்கு எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான அழகான ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சுன்னு. இப்போது இதே ஆர்கனைசர் இன்னும் ஒன்று மேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இது மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கக்கூடிய சோப்பு அப்புறம் ஷாம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு வேணுங்கிறப்ப ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரீயூஸ் ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரீயூஸ் ஐடியாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.